வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு. வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு. அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து. வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு. அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து. சரி தல. முதலில் மருத்துவமனையிடம் பணம் கூட தருவதாய் கூறினேன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்து குழிக்குள் குதித்தான் ராமன். லக்குவனும் அனுமனும் துண்டு பீடியை ஆளுக்கு ஒரு இழு இழுத்த பின் லக்குவனும் அனுமனும் துண்டு பீடியை ஆளுக்கு ஒரு இழு இழுத்த பின் வாலி, கொச்சக்கயிறு, அகப்பை, மூங்கில் கலியோடு உள்ளே இறங்கினார்கள். கணவன் கொழுந்தனின் வில்லம்புகளையும் அனுமனின் கதாயுதத்தையும் காவல் காத்துக் கொண்டிருந்த சீதா பிராட்டி பசி என்றாள். கணவன் கொழுந்தனின் வில்லம்புகளையும் அனுமனின் கதாயுதத்தையும் காவல் காத்துக் கொண்டிருந்த சீதா பிராட்டி பசி என்றால் உயர் சாதி ஏழையின் பசி கொடுமையானது. எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பினேன். மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருந்தால் போல சீதா பிராட்டி. மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருந்தால் போல சீதா பிராட்டி அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் எழுதியிருந்தால், மன்றாடி கேட்கிறேன், மலக்குழியை திறக்கவே வேண்டாம் என்று. எனக்கு மனமில்லை மலக்குழியை திறப்பதற்கு.